இந்த வீட்லயே தைரியசாலி பொண்ணு பிரியா தான் சொல்லிட்டு இருந்த. அது அப்போ அப்பா திரும்பி வந்துருவாருங்கிற நம்பிக்கையில சொன்னேன். இப்ப அவருக்கு என்னவோ ஆயிடுச்சோன்னு பயமா இருக்குடி. எல்லாமே உன்னால தாண்டி. ஐயா, அவர் சொன்னதெல்லாம் நீ விட்டுருமா. இப்போ வந்து நீ என்ன திட்டு. அவருக்காவது வெக்கம் மானம் சூடு சொர்ண ரோஷம்லாம் இருந்தது. வீட்டை விட்டு போயிட்டாரு. உனக்கு அது கூட இல்லையே. நீயும் இந்த வீட்டை விட்டு ஏன் போல? என்னது? பின்ன நீயும் தான் அவர் கூட சேர்ந்து பெத்த பிள்ளைங்க கிட்ட இருந்து டெபாசிட் மேட்டர் பென்ஷன் மேட்டர்லாம் மறைச்ச. நீயும் ஒரு கூட்டாளி தானம்மா. இப்ப வந்து நைஸா சேம் சைட் கோல் போடுற. பிரியா ஓங்கி அரைஞ்சனா பாரு. பொம்பளை பிள்ளையாச்சு மேல கை வைக்காம இருந்தா என்ன ஓவரா சொல்ற? நல்லா கேள்றா இவள. அப்பா யாரு? இந்த வீட்டுக்கு தலைவர், இந்த குடும்பத்துக்கே அஸ்திவாரம். அவர் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவர் வீட்டு விட்டு போன்னு சொல்றதுக்கு இவ யாரு? அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அவரு படிச்சவரு, அனுபவம் உள்ளவரு, நம்மள வளர்த்தவரு. அவரு பார்த்து வளர்ந்த இந்த கழுத அவரு போய் வீடு விட்டு வெளியே போன சொல்லலாமா? அப்படி சொல்ல எப்படி மனசு வந்தது? அவரை கண்டாலே இவளுக்கு ஆகிறது இல்ல. எப்ப பாரு என் புருஷனை ஏதாவது குறை சொல்லி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. என்ன திடீர்னு ஆளாளுக்கு ஏன் மேல எகிர்றீங்க? நான் என்ன பண்ண? என் புருஷனை வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? என்னது? உன் புருஷனா? அவர் எங்க அப்பா. எல்லாம் ஒண்ணுதான். நீ அப்படி பேசினதுனால தான் அப்பா வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. என்னண்ணா நீ? எனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன சும்மாவா சண்டைக்கு இழுத்தேன்? ஸ்னேகாவை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு. அவளை நாம தானே நான் கூப்பிட்டோம். நம்மள நம்பி தானே அவ வந்தா. நாம தானே அவளை காப்பாத்தணும். நமக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அவர் அவளை திட்டி அனுப்புனதை வேடிக்கை பார்க்கவா நம்மளா இருக்கோம்? அவளை கூப்பிட்டு வச்சு செருப்பல் அடிச்ச மாதிரி அனுப்பிச்சோம். அப்பாவை விட நாம எல்லாரும் தானே முதல் குற்றவாளிங்க. ஏய், என்னதான் இருந்தாலும் அவ மூணாவது மனுஷி. அவளுக்காக பெத்த அப்பாவை நீ வீடு விட்டு போன்னு எப்படி சொல்லலாம்? சரி, ஸ்னேகா மூணாவது மனுஷி. ராஜீவ் யாரு? உனக்கும் எனக்கும் அண்ணன் தானே. அவர் வார்த்தைக்கு வார்த்தை துரோகி துரோகின்னு சொல்றாரு. மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? அத கேட்க உங்க யாருக்கா துப்பு இருக்கா? தைரியம் தான் இருக்கா? அதுக்காக பாதி பணத்தை மறைச்சு வச்சுட்டு அக்கா கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்காரு. அந்த அநியாயத்தெல்லாம் கண்ணால பாத்துட்டு எப்படி பொறுமையா இருக்கிறது? உங்களுக்கு வேணும்னா அவரை வீட்டுல வச்சுக்கோங்க. நான் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். இம்சைய கூட்டாம கொஞ்சம் சும்மா இருடி. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற. அம்மா, நீ எங்க போக கூடாது. அம்மா போற விடுமா. இல்ல போகாதடி. போ விட மாட்டேன். அம்மா விடுமா. நான் காலேஜுக்கு தான் போறேன். இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. ஏற்கனவே லேட் ஆச்சு. அப்படியே நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலும் ஆனா போகலாம் மாட்டேன். உங்களெல்லாம் விட்டு நான் எங்க போவேன் சொல்லு? நீ திருந்தவும் மாட்ட, பேசுனதை நினைச்சு வருந்தவும் மாட்ட. அம்மா ஓன் ஒப்பாரி எல்லாம் வைக்காதம்மா. இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, வந்துருவாரு, கவலைப்படாதம்மா. நான் கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் வேணா அந்த சீனியர் ஆஃபீஸர் வீட்டில் பார்த்துட்டு போகிறோமா? 4 மணிக்குள்ளே வந்துடுறேன். அதுக்குள்ளே அப்பா நிச்சயம் வந்துடுவார். நீ தைரியமா இருமா, அழாத. அப்பா வந்தா ஃபோன் பண்ணுறீங்களா? பார்த்துக்கோக்கா. சரி அம்மா, நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். பத்திரமா இரு. சரி அழாதம்மா. சரி, சீக்கிரமா வா. வந்துடுறேன். எங்கடா போயிருப்பாரு திடீர்னு? அண்ணே தெரியல என்ன, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. காலையில் 5 மணிலேருந்து காணோண்ணே. இப்போ மத்தியானத்துக்கு மேலே ஆகுது. எந்த தகவலுமே காணோம். ஃபோனை வர சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா கூட யார் இருக்கா? அக்கா இருக்காங்க. இருந்தாலும் அம்மாவை சமாதானப்படுத்த முடியல. அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் ஃபோன் வந்து. சார், அந்த மும்பை கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட் நீங்க இன்னும் சைன் பண்ணல. ஹே டிகே, எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். எனி ப்ராப்ளம்? அப்பாவை காணோமா? என்னது? அதான் உனக்கு தெரியுமே ஸ்னேகா, நீ அன்னைக்கு சுமங்கலி பூஜைக்கு வந்தது, அப்பா உன்னை அவமானப்படுத்தினது, பிரியா அப்பா கூட சண்டை போட்டு அவரே வீட்டு விட்டு போக சொன்னது. எனக்கு தெரியாது. எனக்கு இது தெரியவே தெரியாது. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல.
எப்போ? நான் தான் உன்னை கூப்பிட்டு நேர்லயே சாரி சொன்னேனே. பிரியா அப்பா கிட்ட சண்டை போட்டான்னு மட்டும்தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அவ அப்பா வீட்டு விட்டு வெளில போசனா நீங்க கிட்ட சொன்னீங்களா? இது நீங்க சொல்லவே இல்லையே. ஆக்சுவலா அப்பா செஞ்சதும் தப்பு ஸ்னேகா. என் மேல இருக்கிற கோவத்தை காட்டி பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்கும் அவங்க கிட்ட பொய் சொல்றதுக்கும் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன சார் நீங்க? பின்ன பென்ஷன் பணம், செட்டில்மெண்ட் பணம் எல்லாத்தையும் மறைச்சு பொய் சொல்லியிருக்காரு. மெயினா கல்யாணத்துக்கு கூட பணம் தராம அதனால பல வாரம் நின்று போயிருக்கு. என்ன அடிக்கடி துரோகி துரோகின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே சேர்ந்து பிரியா அடிக்கடி சொல்லிட்டு தானே இருந்தா. நான் பல தடவை கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன், ஆனால் அவள் கேட்கல. ஆனால் உன்னால என்னால என்ன? சாரி, உன்னாலன்னா உன்னால இல்லை. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ வந்ததும் அப்பா உன்னை அவமானப்படுத்தினது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் பிரியா ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பு. அவளால் அதை தாங்கிக்க முடியல. அப்பா கிட்ட சண்டை போட்டு துரோகியை பெற்றவங்க நீங்கள் தானே, நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி வெளியே போக சொல்லிட்டா. டிகே, this is just too much. அவ எப்படி அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசலாம்? நீங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருந்தீங்களா? அவள் அப்படி பேசுவா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ரீசன்ஸ் கொடுக்காதீங்க டிகே. அந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க வீட்ல இல்லாதப்ப அவ இந்த மாதிரி பேசுறதான கூட ஓகே. ஆனா நீங்க வீட்ல இருக்கும்போது உங்க கண்ணெதிரில எப்படி விட்டீங்க டிகே? சத்தியமா மனசாட்சி படி பேசணும்னா அவர் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன அடுத்த நிமிஷமே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஸ்னேகா. அதுக்கப்புறம் எதையுமே முழு மனசோட யோசிக்கிற நிலைமையெல்லாம் இல்லை. என்ன நடந்ததுன்னு யோசிச்சு சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லாமே சட்டுன்னு முடிஞ்சு போச்சு. வார்த்தைகள் எல்லாம் மீறி போச்சு. சரி, இப்ப என்ன? உங்க அப்பா என்ன கத்தியால குத்தி கொன்னுட்டாரா? இல்ல எங்க அது அவரோட வீடு. அவர் என்ன வெளியில போன்னு சொன்னார்னா அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. உன்ன மாதிரி யாராலையும் அதை சுலபமா எடுத்துக்க முடியலையே. நாங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டோம் ஸ்னேகா. அதுக்காக பெத்த அப்பா வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்வீங்களா? நல்ல கதையா இருக்குங்க. உங்களுக்குலாம் எப்பங்க அப்பாவோட அருமை தெரியும்? அதான் கூடவே இருந்துகிட்டு அப்பாவை 24 மணி நேரமும் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்குலாம் அப்பாங்கிற உறவு அலட்சியமா தான் இருக்கும். என்ன மாதிரி கை குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பாவை இழந்திருந்தீங்கன்னா, அப்பா முகத்தை பார்க்காம வளர்ந்திருந்தீங்கன்னா, அவரோட அரவணைப்பு இல்லாம இருந்திருந்தீங்கன்னா அப்ப தெரியுங்க அப்பாவோட அருமை. அவ்வளவு தூரம் போவானா ஸ்னேகா? அவர் இல்லாத இந்த ஒரு நாள்லயே அவரோட அருமையை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பிரியா திட்டினாலா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நின்னுட்டு இருந்தாங்களாம். ஆக்சுவலி யூ பீப்பிள் டிசர்வ் இட். வேணும், உங்களுக்குலாம் நல்லா வேணும். அழுங்க சார், நல்லா அழுங்க. உங்க அப்பா செஞ்சதுதான் கரெக்ட். ஸ்னேகா, பிரியா பேசுறது தப்பு இல்ல. அப்பா தப்பு செஞ்சிருக்காரு, அதை எடுத்து அவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிருக்கா. அது தப்பு இல்லையே. சார் நீங்க பேசாதீங்க. இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் கமெண்ட் கூட பண்ணாதீங்க. இங்க இவ்ளோ பிரச்சனை நடக்குதுன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சதே உங்களால தான் சார். இந்த பிரச்சனைக்கு நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாமே நீங்க தான். You better don't talk about it, I'm telling you. நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அவர் என்ன மன்னிக்கவே இல்லையா? நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை வருஷம் கழிச்சு? ரொம்ப சீக்கிரம் கேட்டுட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு. Congrats for that. இப்ப அடுத்து என்ன மூவ்? அவரை கண்டுபிடிக்க என்ன பண்ணீங்க? அவர் எங்கெங்க போவாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் செல்போனை ட்ரை பண்ண அதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. பிரியா எங்க? காலேஜ்ல இருப்பா. இப்போ முடியிற டைம் தான். இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? மற்ற இடத்துல தேட போறேன். சரி, அப்ப எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? போங்க, போய் அவர் தேடுற வழியை பாருங்க. அது மட்டும் இல்ல, நான் பிரியாவை மீட் பண்ணணும். நான் அவளை பார்த்து பேசணும். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அவ தான் காரணங்கிறத நான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். நான் சொன்ன கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. நான் அவளை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி. இன்னைக்கு என்ன லீவ் தானே? போட்டிருக்கேன். சரி வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். சாருக்கும் வேலை இருக்குல்ல, அவரும் கொஞ்சம் வேலையை பார்க்கட்டும். அண்ணே, கிளம்புறேன். சார், தயவு செஞ்சு அந்த பாம்பே ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணி வைங்க சார். அவங்க உங்க அப்பாவை தேடட்டும். அவங்களும் கொஞ்சம் படட்டும் சார். தப்பு இல்ல. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரி. அப்பா பிள்ளையாரப்பா, திடீர்னு என் புருஷன் காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, எங்க இருக்காரு, எதுவுமே தெரியல. இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அவர் காணாம போனதை நினைச்சு என் மனசு விபரீதமா கற்பனை பண்ணுது. அவர் வேற பேங்க் விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா என் தாலி நிலைக்காதுன்னு பயமுறுத்தினாரு.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லல. எங்களை பேங்க்ல பார்த்ததா பிரியாவே சொல்லிட்டா. அதையும் மீறி என்கிட்ட கோச்சிட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? என் தாலிக்கு பங்கம் வரக்கூடாது, அவரும் நல்லபடியா திரும்பி வரணும். அதுக்கு நீதாப்பா கருணை காட்டணும். மனோரஞ்சிதா வல சித்திரஸ்து. சாமி, நீங்க ஜாதகம் எல்லாம் பாப்பீங்கல்ல? ஆமா, ஏன்? நான் ஜாதகம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? வாங்க. என்ன சார் வரலையா? நீங்க மட்டும் வந்திருக்கேள்? ஒரே பதட்டமா இருக்கேளே. சாரோட ஜாதகம் தான் இது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. விபரீதமா ஏதாவது பண்ணிக்குவாரோன்னு என் மனசு கடந்து தவிக்குது. நேத்துல இருந்து நிம்மதியே இல்ல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, ஆயுசு கெட்டி, நன்னா இருப்பார், கவலையே படாதீங்க. அப்பா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சரி. நான் வரேன். ஒரு நிமிஷம். அன்னைக்கு ஸ்னேகாவை வீட்டுக்கு கூப்பிட்டது தப்புதான். அவரு ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அந்த பிரச்சனையில சண்டை போட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரரு வீட்டை விட்டு காணாமே போயிட்டாரு. மன்னிப்பு கேட்க வந்தும் நிக்காம போறாங்களே, கோவமா இருப்பாங்களோ? அதுவும் நியாயம்தான். கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி இருக்கோம், எப்படி மன்னிப்பாங்க? எல்லாம் என் தலையெழுத்து. அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு ஒரு சந்தோஷமும் இல்ல. அவமானம், சண்டை, வேதனை தான். ஆனாலும் அவரு ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா மனசு கேக்குதா? தொல்லை ஒழிஞ்சதுன்னு இருக்க முடியலையே. என்ன ஆனாலும் அந்த இம்சை இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப வந்து வேண்டிக்க சொல்லுதே. ஒண்ணுமே புரியல. புலம்பி புலம்பி கடைசியில நான் தான் பைத்தியமா போறேன். சாமி, வாங்கோமா. யார் பேருக்கு அர்ச்சனை? கருணாகரன், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். கடவுளே, அந்த ராகவன் காணாம போயிட்டானா? அவன் திரும்ப வரவே கூடாது. அவன் அப்படியே போகட்டும். என் அண்ணனுக்கு இது ஒரு பிறந்தநாள் கிஃப்டா இருக்கட்டுமே. தேங்க்ஸ். அண்ணா, அங்க பாரு ஸ்னேகா. நீ போ. நீ வரல? நான் வரல, உனக்காக தான் வெயிட் பண்றா. நீ போ. என்ன ஸ்னேகா, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விசேஷம்? விசேஷம்தான். உங்க அப்பா காணாம போயிட்டாரு, அது விசேஷம் தானே. அதுக்கு நீதான் காரணமாமே. இல்ல, அவர்தான் உன்னை. இங்க பாரு, எனக்காக நீ உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்க. ஆக்சுவலா உன் மேல கோவப்படுறதா இல்ல
தேங்க்ஸ் சொல்றதானே எனக்கு தெரியல. ஆனா நீ செஞ்சது தப்பு பிரியா. எல்லாரும் என்னதான் தப்பு சொல்றீங்க? அவர் செஞ்ச தப்பை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. வீட்ல எவ்வளோ கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம். பணத்தை பேங்க்ல வச்சுக்கிட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்களே பாத்தீங்கல்ல, காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீங்க தானே கட்டினீங்க. பெத்த அப்பா இருக்கும்போது உங்ககிட்ட வந்து நான் கை நீட்டினேன். எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு. சரி, உன் காலேஜ் ஃபீஸ் நான் கட்டினதுக்கு உங்க அப்பா தான் காரணமா? உங்க அண்ணன் குடுக்கறதுக்கு பதிலா அந்த 30,000 ரூபாய் பணத்தை உங்க அப்பா கொடுத்திருந்தா கூட நீ அது பஸ்ல தொலைச்சிருப்ப. ஸ்னேகா, இங்க பாரு, நீ கேர்லெஸ்ஸா இருந்துட்டு உன் தப்பா மறிச்சுட்டு அவர் மேல பழிய போடுற. அது ரொம்ப தப்பு. உங்க அப்பா அவர் செஞ்ச தப்புகளுக்கு உங்க அண்ணன் மேல பழிய போடுறாரு. நீ என்னடான்னா நீ செஞ்ச தப்புக்கு உங்க அப்பா மேல பழிய போடுற. ஆக்சுவலி உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? சத்தியமா நான் அப்படி யோசிக்கல. கண்ணு இல்லாதவனுக்கு தான் பார்வையோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா தப்பு. கண்ணு இல்லாத பிறவி குருடனுக்கு பார்வைனா என்னன்னே தெரியாது. பார்வை இருந்து திடீர்னு பார்வை போறவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அது மாதிரி நான் பிறவி குருடி. எனக்கு தான் என் அப்பாவோட அருமையே தெரியாது. ஆனா நீ பார்வை இருக்கிறவ. உனக்கு பார்வை போயிடக்கூடாது பிரியா. உன் கண்ணை நீயே குத்திக்காத. அதை விட ஒரு கொடுமை இந்த உலகத்திலேயே இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவோட நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறியா? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறியா? ஏதோ நீதான் அந்த வீட்டுல நீதி நியாயத்தை நிலைநாட்டுறதா நினைச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ பண்றது எல்லாம் தப்பு. ஸ்னேகா, இங்க பாரு, பேசுறதுல, தப்ப தட்டி கேட்கறதுல, அநியாயத்தை போராடுறதுல பல வகை இருக்கு பிரியா. நீ இன்னும் உங்க அப்பாவோட கஸ்டடியில தான் இருக்க. வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்தவரு. நீயும் அவரும் ஒண்ணு கிடையாது. அவருக்கு சரிசமமா நிக்கிற தகுதியோ அவரை வீட்டை விட்டு போங்கன்னு சொல்ற அதிகாரமோ உனக்கு கிடையவே கிடையாது. அது ஏதோ ஆத்திரத்துல வாயில வந்துருச்சு. ஐ எம் ரியலி வெரி சாரி ஸ்னேகா. இந்த மன்னிப்ப என்கிட்ட இல்ல, உங்க அப்பா கிட்ட போய் கேட்கணும். வாழ்க்கையில நீ இன்னும் எதையுமே சரியா பார்க்கல பிரியா. 4 காசு பார்க்கல, 4 நல்ல மனுஷங்களை பார்க்கல, 4 பிரச்சனைகளை கூட பார்க்கல. ஒரே ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்க. அது உன் காலேஜ் ஃபீஸ தொலைச்சது. அதுக்கே நீ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட. உனக்கு இந்த உலகத்தோட போராடுற சக்தி எங்க இருக்கு? ஃபீஸ் தொலைச்சதுக்கே நீ வாழ்க்கையை வெறுத்துட்ட. ஆஃப்டர் ஆல் 30,000 rupees. பெத்த புள்ளைய 20 வருஷம் படிக்க வச்சு இன்னொருத்திக்கிட்ட தொலைச்சதா சொல்றாரு உங்க அப்பா. அவரு கணக்கு போட்டா உங்க அண்ணன் வளர்த்ததுக்கு படிக்க வச்சதுக்கு எத்தனை லட்சம்? நீ தொலைச்சது வெறும் பணம். ஆனா அவர் தொலைச்சது புள்ளைய. அப்போ உன்னை விட அவருக்கு வலியும் வேதனையும் அதிகம் தானே? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவரே உங்க அண்ணனை வெறுக்க கூடாது? எனக்கு இப்ப புரியுது ஸ்னேகா. தப்பு என் மேலதான். அப்பா பண்றது நியாயம்தான். ஆனா யாரும் இப்படி என்ன உட்கார வச்சு புரியுற மாதிரி பேசினதே இல்லையே. இங்க பாரு, நீ பிறக்கிறதுக்கு காரணம் உங்க அம்மாவா இருந்தாலும் நீ இன்னைக்கு இவ்ளோ வளர்ந்துருக்கிறதுக்கும் இவ்ளோ புத்திசாலித்தனமா பேசுறதுக்கும் காரணம் உங்க அப்பா. ஒரு கப்பலுக்கு ஓனரா இருந்தாலும் கப்பலை நடத்துற அதிகாரம் ஓனருக்கு கிடையாது. கப்பல் கேப்டனுக்கு தான் உண்டு. அது மாதிரிதான் ஏறக்குறைய ஒரு வீட்டுக்கு அப்பா தான் கேப்டன். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் ஹிம். புரியுதா? புரியுது ஸ்னேகா. எத்தனையோ அப்பாங்க குடிக்கிறாங்க, சூதாடுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாங்க. திருடனா, கொலைகாரனா, கொள்ளைக்காரனா, தப்பான வழியில எத்தனை பேர் இருக்காங்க பிரியா. மோசமான வழியில குழந்தைங்களை வளர்க்கறாங்க. இதுல எதையாவது உங்க அப்பா செஞ்சிருப்பாரா? சொல்லு. எவ்வளவு நல்ல அப்பா உனக்கு. எவ்வளவு தங்கமான ஒரு அப்பாவை கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு கொடுத்திருக்காரு. அவரை நீ உன் லைஃப்ல மிஸ் பண்ணேன்னு வையேன், வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமாவே இருக்க மாட்ட. புரியுது ஸ்னேகா. 1 கோடி ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் சேர்ந்தா ஒரு அப்பா ஆக முடியாது. முதல்ல உங்க அப்பாவோட முகத்தை தினமும் பார்த்து அதுல இருக்கிற உணர்ச்சிகளை, பாசத்தை நீ புத்தகம் போல படிக்கணும். எங்க அப்பா நல்லவர் தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, நீ புத்திசாலி பொண்ணு. உன்னால மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன். இல்ல, நான் நல்ல பொண்ணா இருப்பேன் ஸ்னேகா. டாட், இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஃபேமிலியோட பாரிஸ் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். யாரு அவனை கூட்டிக்கிட்டா? முதல்ல உங்க அப்பா அம்மா விட்டு பாரிஸ் கார்னர் வரைக்கும் வரானா பாரு.
அவரோட சட்டையை புடிச்சு இழுத்துட்டு போவேன். அது என்னோட பிரச்சனை. ட்ரை பண்ணி பாரு. ஆல் தி பெஸ்ட். சரி, நம்ம போய் டின்னர் சாப்பிடலாம். சரி, ஓகே. கம் 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 கம். ராஜீவ், ஏன் லேட்டு? சரி, டின்னர் சாப்பிட. என்னம்மா இரஸ்பான்சிபிள் ஃபெலோவா இருக்கா? ஒரு துரும்பு கூட மதிக்கிறது இல்ல ரெண்டு பேரையும். இருங்கப்பா, அந்த ஆளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ராஜீவ். ஹலோ அண்ணே, அப்பாவை பற்றி ஒரு தகவலும் இல்லைண்ணே. நல்லா தேடி பார்த்தீங்களா? வழக்கமாக போகிற எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு. அவர் ஒரு ரிட்டையர்ட் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு. அவர்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சுண்ணே. டேய், ஒரு பகல் ஒரு ராத்திரி 48 ஹவர்ஸ் ஆகுதுடா. இல்லைண்ணே, பிரியா மேலே தானே தப்பு. எங்கள் மேலே என்னென்ன தப்பு? இங்க பாரு, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. இதுக்கு மேலேயும் டிலே பண்ணக்கூடாது துரகேஷ். நம்ம போலீஸ் கிட்ட போனோம்.